Welcome to LC Tech Series Basics of Computer Science Part 3. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன கண்டினியூ பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தேன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணணும்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து நம்ம கோட் பண்ணி நம்மளால டெவலப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிளானிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் டெவலப் பண்ண போறேன், இதோட அவுட்கம் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல வந்து வரணும் அப்படின்றத நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் ஆன் சாஃப்ட்வேர். அண்ட் இப்போ நம்ம ஒரு ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றின பிளானிங். ஓகே, நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. லைக் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் அவங்க வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே அது வந்து நம்மளோட போஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம், ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கலாம், மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோ கால், ஆடியோ அண்ட் எல்லாமே நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதுல வந்து டெவலப் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்றோம் அப்படின்னா, ஓகே வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். இதுல வந்து இதெல்லாம் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். லைக் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றோம்னா அதுல என்ன மாதிரி வந்து அட்வான்டேஜ்லாம் நம்ம வைக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கிறதா ஃபர்ஸ்ட். ஸோ பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அனலைஸ் பண்ணணும், அதை பத்தி அனலைஸ் பண்ணணும். ஓகே இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்ல வந்து ஒர்க் ஆகுமா, ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் அப்கமிங் டேஸ்ல கூட நம்ம இதுல இருந்து இன்னும் ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் வந்து உள்ள வந்து நம்ம மர்ஜ் பண்ண முடியுமா, இன்னும் அதில் அப்டேட் பண்ற டைம்ல எக்ஸ்ட்ரஸா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வைக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ டிசைன் பண்ணணும். டிசைன்னா ஓகே இப்போ ப்ரோக்ராமிங், அதுக்கு வந்து என்ன ப்ரோக்ராமிங் வந்து நம்ம கொடுக்கணும். லைக் ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் மாதிரி நம்ம கொடுக்கணும். லைக் என்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது மொத்தமா வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிறதா வந்து டிசைன், ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அடுத்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது அதோட அவுட்புட்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கா, அண்டு இன்னும் வரக்கூடிய நாள்ல வந்து இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமா, ஸோ யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட் பண்ண பிறகு அதை நம்ம வந்து இப்போ ஒரு பிளே ஸ்டோர்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது நிறைய பேர் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட நம்ம அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும். சில சோஷியல் மீடியாஸா இருக்கட்டும், அதை வந்து அப்டேட் பண்ண அவங்க நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆப் கூட அப்டேட் பண்ணதான் நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அவங்க வந்து அந்த சர்வர் சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணணும். அல்லது வேணுங்கிற ஃபியூச்சர்ஸ் ஒரு டிஃப்ரெண்டா இப்போ அது வந்து ஒரு ஆடியோ காலுக்கு மட்டும் வச்சிருந்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ காலுக்கு அதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். அண்ட் ஸ்டிக்கர், எமோஜிஸ் அப்படி நிறைய வந்து நம்ம வந்து உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே போல அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல எந்த ஒரு நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும் போது அதுல வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகாதபடி நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அண்ட் ஓகே. அதெல்லாம் வந்து டெஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல கூட, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடியது ஆல்காரிதம். ஸோ என்ன ப்ரொசீஜர்ல அது எப்படி வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரிட்டன் வந்து ஆல்காரிதம். அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்றது நான் சொன்ன ஆல்ரெடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இப்போ ஒரு 100 யூசர்ஸை வச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து ஓகே ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகுதா, எதுவும் ஹேங் ப்ராப்ளம் இல்லையா, அடுத்த டைம்ல ஒரு 10 யூசர்ஸ் வந்து அதில் லாகின் பண்ணாலும் என்ன பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல அது பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் அது டே டு டே லைஃப்ல அது யூஸ் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு நல்ல பீப்புள் கிட்ட ரீச் ஆகும்போது அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த டைம்ல வந்து 20 யூசர்ஸ் வந்து அது வந்து 20 இல்ல மில்லியன் யூசர்ஸ் கூட அடுத்த டைம்ல வந்து சேம் டைம்ல வந்து லாகின் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து ஹேங் ஆகி நிக்க கூடாது. அதே போல ஓடிபி அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ இருக்க எல்லா இதுக்குமே வந்து உடனே சடனா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணாங்களோ, ஸோ அந்த இதுல கூட ஒரு ஹேங் ஆகக்கூடாது. நீங்க அவங்க ஒரு நம்பர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த இதுல ப்ராப்பரா வந்து அந்த டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ எல்லாமே வந்து ப்ராப்பரா அப்படி லான்ச் ஆயிட்டு அப்படின்னா கூட ஒரு டைம் நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து சர்வர் சைட்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்படி அப்டேட் பண்ற அந்த டைம்ல கூட அது வந்து ஸ்டக் ஆகாம ப்ராப்பரா வந்து யூசர்ஸ்க்கு வந்து அது எந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாம, லைக் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அவங்களுக்கு இருக்காம நம்ம ப்ராப்பரா வந்து அது வந்து அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்ண நான் அதே நம்ம அப்டேட் பண்ற அந்த டைம்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு இது கொடுக்கும்.
ஓகே. அடுத்து ஹவ் த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒர்க்ஸ். ஓகே. நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதுல எதுல ஸ்டார்ட் ஆகும்னா, பிளானிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அத அனலைஸ் பண்ணணும். ஓகே இது ஒர்க் ஆகுமா? டே டு டே லைஃப்ல வந்து இது ப்ராப்பரா ரன் ஆகுமா? இல்ல ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்க்குறது அனலைஸ் அண்ட் டிசைன். ஓகே என்ன ப்ரோகிராமிங்ல நம்ம வந்து டிசைன் இதுல வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். லைக் ஆர்க்கிடெக்சர் டிசைன் நம்ம சொல்லலாம். டிசைன் ஆல்சோ சொல்லிக்கலாம். என்ன ப்ரோகிராமிங்லாம் வந்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ண போறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஃபங்ஷன் ஆப்பரேஷன் இதுதான் வந்து டிசைன் சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் அடுத்து வந்து நம்ம என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதை வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டீம்மேட்ஸ்ட்ட கொடுத்து அதை மொத்தமா ஒர்க் பண்ணி முடிக்கிறதா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ இதுதான் சொன்னது டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த டைம்ல ஒரு 100 யூசர்ஸ் அதில் லாகின் ஃபர்ஸ்ட் நம்ம கூட இருக்க யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. டெஸ்டிங் அண்ட் ஐட்ரேஷன் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா அவங்க வந்து உள்ள லாகின் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே ப்ராப்பரா இருக்கு. அடுத்த டைம் 100 யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நல்லா வந்து ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் ஆன யூசர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல என்ன ப்ராப்ளம் வரக்கூடாது. அட் த டைம்ல லாகின் அண்ட் எரர்ஸ் அடிக்கடி அக்வர் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்றது தான் மெயின்டெனன்ஸ். Thank you for watching the video. Don't forget to submit your attendance in description. See you on next video. Thank you everyone.